வெளில விளையாடுவீங்களா? ஆ, நீ எத்தனை படியா? 4. வெரி குட். அந்த பக்தியோட இருக்கீங்கன்னா வளர்த்து வருது. கல்லு. சரி, நீ கும்பிட்டா 20 வயசுக்கு மேலே கை தூக்குங்க. அப்புறம் தம்பி நம்ம அடுத்த ரெடி ஆகிட்டோம். எதுக்கு இப்போ போர் தொடக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்படிதானே? விடப்படாது தம்பி. நம்ம வந்து இப்படி விட்டோம்னா ஒருத்தன் சரி தரமாட்டான். நம்ம யாருன்னு இந்த முருகத்துக்கு மேலே என்ன செய்யணும்? காமிக்கணும். அப்போ தான் அந்த நம்மளை கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் இந்த சின்ன பசங்க ரெடியாக இருக்காங்க, பெருசாக இருக்காங்க. நான் பார்த்தாலே இவனு மேட்ச்லேயும் பொசிஷன் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். பத்திரா இருப்புங்கிறது நான் முன்னாடியே ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ஊருக்கு நிறைய பேர் நினச்சிருக்காங்க, கேம்புக்கெல்லாம் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஆமாம். அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது இவங்களுக்கு தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்குறேன், என்ன முறையை கடைப்பிடிக்கிறேன், டிசிப்ளின், கோயிலில் கரெக்டாக இருக்குது சாமி பக்தி. ஏன்னா நம்ம அதெல்லாம் வேணும், அது சார்ந்தது தான். இப்போ விளையாட வந்தாச்சு, உள்ளே வந்திருக்கக்கூடாது. உள்ளே நினச்சிருக்கக்கூடாது, கபடி விளையாட வந்திருக்கக்கூடாது. வந்துட்டோன்னா இந்த உலகத்துக்கு நாம் யாருன்னு காட்டினா தான் நம்ம யாருன்னு தெரியும். வேறு எப்படி காட்டுவா? படித்து காட்டுவியா? இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக காட்டுவியா? காட்ட முடியுமா? ஒன்றில் எப்படி காட்ட முடியும்? விளையாண்டு காட்ட முடியுங்களா? அந்த விளையாட்டுக்கு நீ எவ்வளோ இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம கபடி வந்து என்ன சின்ன சொல்ல வந்தோன்னா கண்டினியூ பண்ண முடியாது. யார் இவன் இந்த பையனுக்கு நான் எடுத்துட்டேன்னா இவன் அடுத்த கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டால் அவன் வீட்டில் வருமே, அம்மா வேலைக்கு போக மாட்டான், பாருங்க அப்பா வந்து வேலைக்கு போக மாட்டார். பாதி பேருக்கு அப்பாவுக்கு வந்து அப்பா இந்த பையனுக்கு வளர்ச்சி பயன்படலை, தாய் பயன்படுறா. தாய்க்கு என்னம்னா தாய் வந்து எப்படியா என் பிள்ளை வறுமையில் இருக்கான், எப்படியா தப்பி போயிருக்குன்னு அவளுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. இந்த ஹஸ்பண்டுக்கு வீட்டுக்கார அப்பா மாதிரி என்ன செய்யணும்னா பூரா தண்ணி அடி, பார்க்க போயில வம்பு தும்பு, போலீஸ் கேஸ், இவ்வளோத்தையும் வச்சுட்டு அவர் இருப்பார். என் பையன் மட்டும் நல்லா வரணும், எப்படி வருவார்? அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வருமானம் கொடுக்குறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட நேற்று ஒரு பையன் உங்கள் ஊர்லேருந்து வந்திருந்தான். என்கிட்ட வந்து கடைசியாக சொல்லலாம், என்னை வந்து டிசி வாங்கணும் இருக்குது. என்ன தம்பின்னு கேட்டேன். என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா வந்து கேரளாவில் வேலை பார்க்குறாரு. எங்கள் அம்மா வந்து நாங்கள் ஒரு மோடி வீடு கிடச்சி லோன் கட்டி வீடு வச்சுட்டோம். மோடி வீடுனா எவ்வளோ? 2 லட்சம் லோன் கட்டுறோம். இப்போ ஊருக்கு போய்ட்டு வந்தார். இது வரைக்கும் எங்களை பைக்கே பார்த்ததில்ல. ஒரு பைக்கு நாங்கள் சின்ன பைக் 26,000 பைக்கு பார்த்தோம். 60,000 ரூபாய்க்கு ஒரு பைக்கை பார்த்து லோன் எடுத்து வச்சுட்டு போயிட்டார். எங்களுக்கு மாதம் சம்பளம் தரல. எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்மா. எங்கள் அம்மாவால் அதை கண்டினியூ பண்ண முடியல. என்ன நான் வீட்டுக்கு போய் நான் வேலை செஞ்சு என் வீட்டை எங்கள் அப்பா தான் என் தம்பி ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறான். பாருங்கள், இப்படி தான் இந்த சூழல் தான் நம்ம இந்த ஊரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன்? அவனை அங்கே வச்சுக்க முடியுமா? ஏன்னா அவன் விளையாட மாட்டான், நல்ல பிளேயர், ஜம்மனி இருக்கான், நல்ல விளையாடுவான். அப்படி ஒவ்வொரு சூழல் வந்து வறுமை, இன்னொரு சூழல் வறுமை தண்ணி அடி, இன்னொரு சூழல் வன்முறை. இந்த ஏரியா பூரா அவங்களுக்கு தெரியும். வன்முறை ஏதாவது வெட்டு குத்தில் நிற்பான், இல்லை ஏதாவது ஒரு கேஸில் நிற்பான். அவன் அந்த பேரண்ட் அந்த தாய் தான் செய்யுது. இந்த இதுக்கு உழைக்கிறது தாய். எப்படி என் பையன் இங்கே இருந்தால் வெட்டு குத்தில் மாட்டிக்கணும், கேஸ் ஆயிரம்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு விட்றாங்க? நம்மகிட்ட கொண்டு விட்றாங்க. அப்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் பார்த்துட்டு வளர்றீங்களா தம்பி, சின்ன பசங்க வளர்றீங்களா? இந்த வறுமையை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்க முடியும்? உன்னால் வறுமையை ஒழிக்கணும், வன்முறையை ஒழிக்கணும், போதைப் பொருளை ஒழிக்கணும். நீ உங்கள் வீட்டில் பார்க்குறல்ல? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா, நான் உண்மையில் கை தூக்க சொல்கிறேன். எங்கள் அப்பா தண்ணி அடிக்க மாட்டார், புயலை போட மாட்டார், நீட்டான ஆள். கை தூக்கு போகும், பெர்ஃபெக்டான ஆள். கை தூக்கு. மொத்தம் 50 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் கை தூக்கிறீங்க. கீழே போடு. வீட்டு அம்மா எங்கள் அம்மா உழைக்கிறாங்க, எங்கள் அம்மா தான் நல்லா பார்க்குறாங்க, நான் அந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் சொல்லுற. கை தூக்கு. என்ன பாரு, பார்த்தீங்களா தலைவரை? இதான் சார் இதே தம்பி நிஜம். இந்த தாய் ஊட்டி வளர்ப்பா. அந்த பையன் சொல்கிறான், நான் என் வாழ்நாளில் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். இந்த பையன் என்ன சொல்கிறான்? என் வாழ்நாளில் நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா அடித்து என் குடும்பம் சீரழிஞ்சதை பார்த்து அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன் சார்ன்னு சொல்கிறான். தெரிஞ்சா தம்பி? இதான் நிஜம். புரிஞ்சா? நீ யாரும் நினைச்சக்கூடாது அந்த போதை இருக்கு. ஏன்னா உங்கள் அப்பா தப்பு பண்ணுறா, நீங்கள் பண்ணக்கூடாது. தெரிஞ்சா தம்பி? அதை பண்ணாதுங்க. வறுமை இருக்குது. இந்த வறுமையை நம்ம என்ன செய்யணும்? எப்படி ஒழிக்குது? இந்த மாதிரி விளையாடி சம்பாதிச்சு ப்ரோ கபடி அப்படி போய் என்ன செய்யணும்? சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கா இல்லையா? சும்மா விளையாட வாய்ப்பு கிடையாது.
நல்லா விளையாடினா மட்டும்தான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த வாய்ப்பை இவங்க உருவாக்கி தந்திருக்காங்க, பண்ணுங்கள். நான் எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லுவேன், எங்கள் ஊருக்கு வாங்க, நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். கேம்புக்கு வாங்க, 2 மாதம் கேம்ப் நடக்குது, நல்லா படிச்சுட்டு வாங்க. இங்கே வந்து அதை சொல்லிக் கொடுங்க. புரிஞ்சா தம்பி? நீங்களும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். வெளியே இந்த வறுமையை ஒழிக்கலாம், போதைப் பொருள் இது பண்ணிடலாம். வேறு என்ன செய்யலாம்? சென்டர் சொல்லலாம், என்ன செய்யலாம்? டீம் என்ன செய்யலாம்? கொண்டு போயிடலாமா? சொல்லிடலாமா? தூக்கையா ஒரு ஜம் பண்ணி சொல்லு. எனக்கு இதான் வேணாம், இதான் வாரது, இந்த இடங்களுக்கு வாரதே ஒன்று. இன்னொன்று, இதை தாண்டி நமக்கு என்ன படுது? காயம்படுது. நான் இதை சொல்லவே வேண்டாம். நீங்கள் நான் என்ன பிளானில் வந்தேன், எனக்கு ஒன்று வச்சுருக்கேன். இல்லாட்டி காயத்துக்கு மருந்து கடவுள் தான். கடவுளை பற்றி கூட சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. கோயில் இருக்குது, பார்த்தேன், பக்தியோடு இருக்கிறீங்க. இன்னும் இதே பக்தியை கண்டினியூ பண்ணுங்கள், அடிபடாது. ப்ரேயர் பண்ணிங்களா? டெய்லி எனக்கு என்ன பண்ணுங்கள், மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு 15 நிமிஷம் அங்கே எங்கள் கிரவுண்டுக்கு வந்து தெரியும், மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு கடவுள் கூட இருப்பார். கடவுள் கூட இருக்கார். அங்கேயும் வாசல்லே ஒரு ஆள் இருக்கார். வாசலில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க, உள்ளே ஒரு கிரவுண்டில் வச்சுருக்கிறீங்க. இதை கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா பண்ணலாம் தம்பி. நம்ம வந்து முக்கியம் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நம்ம இருக்கணும். கஞ்சி அடிக்கிறது, பக்கம் அடிக்கிறது இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் நம்ம ஒழிச்சா தான் கபடி விளைவிக்க முடியும். தெரியலாமா? வாங்க கிரவுண்டு போ. அப்படியா? சரி. ஸ்லோவா செஞ்சிடாத. நான் கும்பிடு பின்னாடி தான். தம்பி நீங்கள் இது வரிசை எப்படி? இன்னும் என்ன செய்யக்கூடாது? இவன் விழலாம். இப்போ நான் வாரேன் பாரு, வாரேன். இப்போ இவனை பிடிச்சி தள்ளலாம், இல்லை இப்படி பிடிச்சி இழுக்கலாம். நான் எதை வேணாலும் செய்யலாம். அதனால் இவன் தடுமாற வாய்ப்பு இருக்குது. அவனை ஏதாவது செஞ்சானா? நான் வரேன், கை வைக்கிறேன். நான் ஒன்றும் செய்யாமல் நீ கீழே விழுந்தா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். நான் இன்னும் நிற்கிறது சும்மா நிற்கிறது இல்லை. இன்னும் தான் டீம் என்ன செய்யும், கொண்டு போனோம். எனக்கு பொறுப்பு இருக்குது. இன்னும் தப்பு பண்ணக்கூடாது. சரியா? ரைட். பாடு, அடுத்து பாடு. அப்போ செயின் வந்து என்ன, இது செயின் தப்பு பண்ண மாட்டீங்களா? நீ சின்ன போய் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு சொல்லி தரணுமா? இதை பார்த்தாலே செஞ்சிடல. சரிட்டு ஓகே. இப்போ நல்ல பிரில்லியன்ட் யாருன்னு கேட்டால் யார் சொன்னாங்க? கவின் பிரில்லியன்ட். இப்போ நீங்கள்லாம் யாருன்னு கேட்டேன். நீங்கள் பிரில்லியன்ட். நீங்களாம் யாரு? சாணியா? இல்லை இன்னும் மோசமானவங்களா? இப்படி ஒருத்தர் பிரில்லியன்ட் சொல்லக்கூடாது. நானும் பிரில்லியன்ட் தான் சொல்லலாம். எப்படி அடுத்தவரை காட்டி கொடுப்பீங்களா? அவங்க சொல்லலா? ஒரு காலம் அடுத்தவரை நல்ல பிளேயர் சொல்லா கேட்டால் நானே நல்ல பிளேயர் தான் சொல்லு. நீ மோசமான பிளேயராகவே இருந்துட்டு போ. நான் ஒன்றை அண்டர் எஸ்டிமேட் போடாத, ஒன்றை தாழ்த்தி எரிச்சாத விளையாடாது. நான் நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்லாத. நான் நல்லா விளையாடணும்னு சொல்லு. அவன் நல்லா விளையாடும், நான் நல்லா விளையாடுவேன். இல்லை முயற்சி. அவன் 2 ரேட் பாயிண்ட் எடுக்க, நீ 2 ரேட் மாட்டுறா. நாளைக்கு நீ ஸ்கோர் பண்ணிட்டு போகிறா. தன்னை தாழ்த்தி யாரும் செய்யக்கூடாது. இடம் போடக்கூடாது. கரெக்ட் பண்ணிட்டான். அந்த இடத்த லாக் பண்ணிட்டான். அந்த இடத்த என்ன பண்ணிட்டீங்க? நான் சொன்னதை உடனே கேட்டீங்க. இதான் எனக்கு வேணும். இனி எப்படி மாட்ட விடல? செயினில் மாட்டா எப்படி ரிலீஸ் பண்ணுது? செயினில் அடிக்கிறானாலே காலை வெளியே போடணும். காலை உள்ளேயும் போடணும், வெளியும் போடணும். பாரு, இப்போ நான் ரைட்டை பண்ண வா. பாரு, அவன் செயினில் அடிக்கான். யார் செயினில் அடிக்கான்? காரை செயினில் அடிக்கான். பாரு, என் ஸ்டெப்பை பார்த்துக்க. மூவ் பண்ணுறேன். ஸ்டெப்பு எப்படிலாம் போடலான்னு சொல்ல பாரு. மூவ் பண்ணி இதுலேயும் போடலாம். இதில் இருக்க காலை தூக்கி இங்கே போடுறேன். ஆளை பார்த்து போடுறேன். நான் இன்னும் நல்லா கட் பண்ணிடுவான். இழுத்துவாங்க. இழுத்துச்சாச்சுன்னா அடுத்த மூவ் பண்ணுறேன். தம்பி இப்படி காலை போட்டால் தான் இவனை தொடலாம்னு நினச்சா செயின் அடிச்சிடுவான். இது முறை. புரிஞ்சா? செயின் அடிக்கிறவனுக்கு காலை எங்கே போடக்கூடாது? சிம்பிள். புரிஞ்சா? அவனுக்கு இவன் எங்கே நிற்பான்? அங்கே நிற்பான். நீ நில்லு. நீ மேலே பேர் அடுத்த ஆயிரம் ரெடி நிற்கான். நீ உள்ளே ஓடுறீன்னா நீ என்ன பண்ணணும்? இங்கே ஓடிடு. அவனை விரட்டு.
அவன் டச் பண்ணிடலாம். இப்போ கை வச்சுட்டான். கை வச்ச அப்புறம் என்ன செய்யணும்? பொட்டேஜ் அப்புறம் அப்போது ஒன்று வந்துட்டு இப்போ நீ ஆட்டோமேட்டிக் கை வச்சாச்சு. இப்போ ஒன்னோட பவர் தானே, நீ ஸ்பீடு கொடுத்தல், அவன்கிட்ட மோத முடியாது. கை வச்சது கரெக்டாகிடுச்சு. இனி கை வச்ச உடனே அவன் பாரு கை வச்சாச்சு. நீ தள்ளுவோம் தள்ளனோட இங்கே தள்ளிட்டு போகிறதில்ல, நான் போகிற தள்ளிட்டா இங்கே போயிட்டே இருக்கேன். கை வச்சாச்சா? கை நீ தள்ளு. அடுத்த வந்துடலாமா? அடுத்த மூணு வந்துடலாமா? பரவாயில்ல வந்துடலாம். இப்போ பண்ண கரெக்ட். ஏன்னா நீ நிமிந்து அடிக்கல, இவன் கை வைப்பான்னு அவன் என்ன பண்ணிட்டான்? குத்திட்டான். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவனுக்கு என்ன பண்ணுச்சு? சக்குன்னு என்ன பண்ணிட்டான்? இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நான் சொன்னது ஒன்று, நான் அவன் நிமிந்து அடிக்க சொன்னேன், இவனை கைக்கு சொன்னேன். ரெண்டுமே நடக்கலைங்க. நீ இந்த கை வச்சு அடிக்கல, இவனும் அங்கே சுத்தம் இல்லை. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் எனக்கு தேவையில்லை. இது கரெக்டு தான். இப்படி அடித்தா இப்படி தான் போகணும். வெரி குட். இதுக்கு பேர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது எல்லாருக்கும் வராது. ஒரு செகண்ட் பின்னாலும் வேலைக்கு ஆகாது. எவ்வளோ இந்த செகண்டுக்குள்ளே முடிவெடுத்தாரா? கபடிக்கு ரொம்ப முக்கியம் இந்த அக்யூரசி, இந்த இன்டெலிஜென்ஸ், டைமிங். இதுக்கு பேர் நிறைய சொல்லுவாங்க. இது இல்லாமல் கபடி ஆட முடியாது. எவ்வளோ பவர் வச்சு ஆட முடியாது, எவ்வளோ வெயிட் வச்சு ஆட முடியாது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன செய்யணுங்கிறது முக்கியம். சூப்பர். இவன் எதிர்க்கலாம். பாரு, இங்கே இருந்துட்டு பேக் பண்ணி என்ன பண்ணலாம்? போனஸ் போடுவோம். அது பேக் பண்ணிட்டு ஒரே முன்ன இப்போ போனஸ் போடும்போது அந்த காலை தூக்கினானா? தூக்கல, தூக்கணும். இந்த காலை என்ன பண்ணணும்? இந்த இடம் போட்டால் கரெக்டு தான். இப்போ என்ன பார்த்துட்டு தூக்கலான்னு சொல்லி பார்ப்போம். தள்ளு. இதே இடம் தானே, இதே இடம் தான். மூவ் பண்ணுறேன். பாரு, ஒரு ஷேக் மூவ் பண்ணுறேன். என்னது அவன் தெரியாது. போனஸ் போட்டானா போடலானே? ஆஃப் சந்தேகம். போட்டானா போடலான்னு சந்தேகம். நீ போட்டான்னு சொல்கிறா, நீ போடல. இவன் போட்டான்னு சொல்கிறான், நீ போடன்னு சொல்கிறான். எனக்கு நான் போனஸ் போட்டோம்ல, அது எல்லாரும் ஏன் போனஸ் போட்டோன்னு சொல்கிறாங்க? நல்லா தூக்குற சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லை. புரிஞ்சா? நம்ம சண்டை போவோம். இவன் என்ன பண்ணுவான்? கொடுக்குன்னு சண்டை போவான். அவன் கொடுக்கலன்னு சண்டை போவான். எதுக்கு கொடுக்கணும்? பெர்ஃபெக்டாக போடு. நிதான போடும். இப்போ வெரி குட். போனஸ் போடும்போது கவனிச்சுக்க, இங்கேருந்து போனஸ் போட போகிறேன். யாரை நல்லா பார்க்கணுன்னா ஆர்ச்சை பார்க்கணும். ஆர்ச் எந்த இடத்துல நிற்கான்? ஷார்ட்டாக நிற்பான், லாங்காக நிற்பான், ரெண்டு நிற்பான். ஷார்ட்டாக நிற்க போகிறான்னா நம்மளை அடிக்க போகிறான்னு அர்த்தம். லாங்காக நிற்கான்னா கொஞ்சம் உன்னை கண்டு பயந்து நிற்கிறான்னு அர்த்தம். அப்போ இங்கே போகலாம். இங்கே போகும்போது என்ன வேணும்னா, இவன் ஆங்கிள் பிடிப்பான், கிப் அடிப்பான், தொடையில் விடுவான். இங்கே பாரு, ஒரு ஸ்டெப் போட்டு மூவ் பண்ணியாச்சு. நான் பார்க்குறேன், இந்த இடத்துல பிடிக்கிறேன். இப்போ தாண்டிடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? தாண்டிடுவேன். அது இங்கே போக போகிறேன், நீ வா க்ளோஸ் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ண மாட்டேன்? நான் 10 ஸ்டெப் போடுறேன், திருப்பி எடுத்து போடுறேன், மேலே விடுறேன். இப்போ என்ன நடந்து? அவன் கொஞ்சம் ஜர்க் பண்ணுறான், நாங்கள் போட்டேன். ஷார்ட்டாக இருந்தால் அங்கே போடப்படாது. அவனை என்ன செய்யணும்? அவன் காரணம் பார்த்து எரிச்சோம் பிடிங்க. ஷார்ட்டாரான். இப்போ என்னாச்சு? அவன் போனஸ் போட விடக்கூடாதுன்னு நின்னான். இவன் போனஸ் போட தான் வந்தான். ஆனால் என்ன செய்யலை? போனஸ் போடலை. ஏன் போனஸ் போட போகிறேன்? அடுத்த ரைடு நீ ஒன்று பயந்து நிற்பா, போனஸ் போட்டுடலாம். ஓகே, இது மெத்தடு. இதான் மெத்தடு. இதான் இப்படி டீம் ஆடும் 4 பேரில். இப்படிதான் கை விட்டுல அவன் இல்லை. ஆனால் நம்ம அப்படி நிற்கக்கூடாது. இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் ஆர்ச்சா மாதிரி பிடிக்கணும். இங்கே தொட்டால் யார் அடிக்கணும்? ஏன்னா கார்னர் லேட்டாகும், இவன் அடிக்கணும். பிரின்சிபலாக தான். இங்கே தொட்டால் யார் அடிக்கணும்? இன்னும் அடிக்கணும். இதை விட்டுட்டு நான் இந்த இடத்த தாண்டியாச்சு. இங்கே தொட்டா யார் அடிக்கணும்? ஃபஸ்ட்டு அடிக்கணும். அப்போ இவனுக்கு நான் முழு வேலை கொடுத்துட்டேன். யாருக்கு? இந்த இன்னுக்கு தான் வேலை கொடுத்துருக்கேன். அவனுக்கு வேலை கொடுக்கல, இவனுக்கு வேலை கொடுக்கல. அடிக்க வேண்டிய ஆட்டு யாரு? இன்னு.
அப்படி ஹைட் ஹைட் தொட்டு. ஒரு ரைடர் வந்து இன்னும் எய்ம் பண்ண மாட்டான். யாரை எய்ம் பண்ணுவான்? அவன் வந்து அடிப்பான். நான் எய்ம் ஃபுல்லாக அவன்கிட்ட தான் இருக்கும், இவன்கிட்ட இருக்காது. நீ அடித்த பிறகு நீ சும்மா இருக்கக்கூடாது. இப்போ அது போக உனக்கு எப்போ கிடச்சாலும் அடிக்கலாம். நீ கார் ரஷ் பண்ணு. கார் ரஷ் பண்ணு. ரஷ் பண்ணு. நான் உட்காந்துட வேண்டியது. நான் உட்காந்துருக்கேன், இங்கே உழுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ ரெடியாக நிற்கா. இங்கே வந்தால் நான் விழ மாட்டேன். யார் அடிப்பா? நீ அடிக்கணும். நீ அடித்த உடனே நான் விழுவேன். நான் ஃபஸ்ட்டு விழ மாட்டேன். யார் விழுவா? நீ அடிக்க, நான் விழுவேன். ரைட். சூப்பர். அவங்கக்கிட்ட சொன்ன சந்தேகம், அவங்கள்ட்ட சொன்னது எதுவுமே அவங்களுக்கு சொல்லி தரக்கூடாது. புதுசாக கேட்கணும், புதுசாக சொல்லி தரணும். ஓடி போய்ட்டு கையை போடா. வெரி குட்டா. 4 பாயிண்ட். தூக்கு சாப்பாடு. வெரி குட். இப்போ ஒரு செகண்ட் எத்தனை இருக்க பாரு. இந்த ஒரு செகண்டில் எல்லாரும் எடுத்துருக்கீங்க. எல்லாரும் வா. ஒரு செகண்டில் என்ன பண்ணீங்க? ஒரு செகண்டில் 7 பேர் இருந்தது கிடையாது. ஜாஸ்தி கம்மி. நீங்கள் இந்த செகண்டுக்குள்ளே 7 பேர் இருந்து அட்டன் பண்ணீங்க. இது டீம் ஒற்றுமைக்கு ஒரு காரணமாக மாறும். என்ன, 7 பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிக்கணும். வெரி குட். இந்த ஃபேக்கு இது ஒரு ஃபேக் மூமெண்ட். ஃபேக்குன்னா ரைடரை நிற்க வைக்கிறதுக்காக ஒரு காரணம் யூஸ் பண்ண யுத்தி தான். கரெக்டு தான். இங்கேருந்து வாரான், ஒருத்தன் ஓடி வரான். அந்த பேர் தம்பி யார்? வாடா, ஓடிவா. இங்கே பேர் ஓடி வரான். ஒரு ஃபேக் கொடுக்குறோம். இந்த ஃபேக் அவன் என்ன செய்யலை? கவலைப்படலை. நீயும் கவலைப்படாத, அடிச்சு. நீ ஃபேக் கொடுத்தா அவன் என்ன செய்யணும்? பயப்படணும். அது உடனே வராது. நான் ஃபேக் கொடுத்தேன்னு பார்த்தேன். அவன் என்ன பண்ண? அவன் என்னை பற்றி கவலைப்படலை. தாத்தா தானே ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்தான். அடுத்த பாபாவை அடிச்சுடுவேன். இன்னும் ஓடி வந்து பாரு. வாடு. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஆளை ஓடி வந்து அடிக்குதுன்னா என்ன பண்ணக்கூடாது? நான் செக்கு தரும்போது நீ என்ன பண்ணணும்? நிற்கணும். பயம் இல்லைங்கிறதுக்காக ஒரு மாட்டுக்கிட்ட போய் முட்டு வாங்கி குடல் வெளியே வந்தால் என்ன அர்த்தம்? எனக்கு பயமே இல்லை, குடல் வெளியே கிடக்கு. ரைட். நீ என்ன பண்ணுறா? ஒரு மிஸ்டேக்கு நேராக ஓடக்கூடாது. ஓடுற மாதிரி ஓடி ஓடி இழிக்கணும். செக் பண்ணல நில்லு. அது கூட கை போடு, கிடைப்பான். நீங்கள் உட்காருங்க. அவன் பாடுற பாருங்களா. அவன் என்கரேஜ் பண்ணுங்க வருங்கால பிளேயர்களை. கைதுங்க. வெரி குட்ரா. தொடரா. வெரி குட்ரா. இப்படி ஒரு ஆளு வேணும் கிராமத்துல வழி நடத்துறதுக்கு. உங்களை மாதிரி ஆள் நிறைய ஆள் வரணும். உங்க பிள்ளைன்னு சொல்றீங்களா? தம்பி பிள்ளைங்க தான் இது. வாழ்த்துக்கள். ஏனோ தானே மெடிடேஷன் உட்கார்ந்து நினைக்கக்கூடாது. நம்ம ஏனோ தானே உட்காரல, நம்ம மனசை ஒருமைப்படுத்துறதுக்கு உட்காரோம். கபடியில் நம்ம மனசை ஒருமைப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒன்றை டிசைட் பண்ணி தரது எதுன்னா இந்த ப்ரேயர். ஒன்று தான் எடுப்போம், கரெக்டாக எடுப்போம். நமக்கு ஈஸியாக டக்குன்னு கபடி விளையாட்டு முடிச்ச உடனே மனசு உடனே வெளியே போகாது. அங்கே பஸ் ஸ்டாண்டு போகிறது, பிள்ளைகளை பார்க்குறது, டக்குன்னு அங்கே தவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ப்ரேயர் உட்காந்துடணும். ஓகேயா? சரி. இந்த முதுகு நேரம் உட்கார. இருப்பு முக்கியம். இருப்பு முக்கியம். அசையக்கூடாது. கைப்பிடி இழுத்து ஃப்ரீயாக உட்காரு. சித்தருக்கு அருள் கரெக்டாக இருக்குது. எங்கள் பக்கத்தில் எந்த சித்தர் இருக்காரு? சதுரகிரி சித்தர் உங்களுக்கு துணை பெறுவார். சூப்பர் தான்.